இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் பேர் என்னம்மா? தமிழரசி. உனக்கேத்த பேரு தான். சொல்லும் போதே கம்பீரமா இருக்கு. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப வசதியா வாழ்ந்த குடும்பம் மாதிரி தெரியுது. என்ன சூழ்நிலையோ தெரியல, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. நீ தானே பெரிய பொண்ணு, இனி பொறுப்பா நல்லபடியா குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும். என் மனசுக்கு பட்டுச்சு, ஒருத்தரை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிரும். உன் கண்ணை பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சது நீ சாதிக்க பிறந்தவ. ஆனா நீ ஓட வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குமா. அதுக்கு நீ தயாராகிக்கோ. வாமா போலாம். இந்த டைம்ல அத்தா ரூம்ல நீ என்ன பண்ற? சிபி ரூம்னா இது ஏன் ரூமும் தான். கையில என்ன பாலா? குடு 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 குடு. பேபி நீ இன்னும் தூங்க போலையா? இல்ல சிபி, இந்த சிபி இத குடிச்சிட்டு படுத்துக்கோ. எனக்கு வேணாம். வேண்டாம் சொல்லாம வேணாம் குடி பேபி. பேபி. குடி குடி. இரு நானே குடிக்கிறேன். வெண்பா, நீ இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க என்னையும் வர்ஷினியும் மட்டும் எப்ப பார்த்தாலும் இதை செய்யாத அதை செய்யாதன்னு கண்ட்ரோல் பண்றீங்க. ஆனா அத்தா செய்யறது மட்டும் எதுவும் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. அவன் என்ன செஞ்சா? இப்ப டைம் என்னாச்சுன்னு பாருங்க. இப்ப வரைக்கும் அந்த சமயத்தா அத்தா ரூம்லயே தான் இருக்கா. இது வெளியே தெரிஞ்சா நல்லவமா இருக்கும். சிபி, நீ இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஐயோ அத்தை, என்னத்த நீங்க அதெல்லாம் போய் அவங்கிட்ட கேட்டுக்கிட்டு? இந்த பொண்ணெல்லாம் நம்ம வீட்டுக்கு செட்டே ஆக மாட்டா. நீங்க யாரும் பேசக்கூடாது. சிபி, நீ சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருக்கேன்னு சொல்லு. நானே உனக்கு சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஜானு, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க எல்லாரும் ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் இவளை லவ் பண்றேன்னு தானே சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லவே இல்லையே. நீங்களா ஏன் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் லவ்ன்றது வேற, மேரேஜ்ன்றது வேற. இவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் எனக்கு சுத்தமா இல்ல. என்ன சிபி நீ இப்படி சொல்ற? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அதைத்தானே இப்ப சொன்னேன். திடீர்னு இப்படி சொல்ற? நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு தானே நினைச்சிட்டு இருக்க? ப்ளீஸ் ஷட் அப். நான் எப்பயாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனா? உனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லைன்னா அப்புறம் சம்யுக்தா எதுக்கு இங்க இருக்கணும்? சம்யுக்தாவை உடனே கிளம்ப சொல்லு. ஜானு, அவ என்ன நம்பி ஏன் கூட வந்திருக்கா. அவளை எப்படி தனியா அனுப்ப முடியும்? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அவ போனா நானும் அவ கூட போயிருவேன். அத்தை, அவ இங்கே இருந்துட்டு போகட்டும், விட்டுருங்க. அவன் தான் புரியாம பேசுறானா? நீயும் அவ இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்க. இப்படி வா அத்தை, இவன் தான் அடம் பிடிக்கிறானே. அவன் அடம் பிடிக்கிறான்றதுக்காக தப்புன்னு தெரிஞ்சும் கூட அதை செய்ய சொல்றியா? இவ போனா இவனும் போயிடுவான் அத்தை. போனா திரும்ப வர மாட்டான். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தை. இவ இங்கே இருந்துட்டு போகட்டும். ஓகே, அவ இங்கே இருக்கட்டும். ஆனா நாளையில இருந்து சிபி என் கூட ஆபீஸ்க்கு வரணும். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்துல என்ன கம்பல் பண்ணாதீங்கன்னு. அப்படியெல்லாம் சொல்லாத சிபி, நீ இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னம்மா நீயும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? நீ
நீ சொன்னதுக்கு அத்தை ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்ப அத்தை சொன்னதுக்கு நீ ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். சிபி, இங்க பாரு, நீ ஆபீஸ்க்கு போறதா எல்லாருக்கும் நல்லது. ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோ. அம்மா உன்கிட்ட இது வரைக்கும் ஒண்ணுமே கேட்டதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். நீ எனக்காகவாவது ஆபீஸ்க்கு போ. சரி, போய் தொலைறேன். சார், யாரை பார்க்கணும் மேடம்? வேலை கேட்கறதுக்காக வந்திருக்கேன். உள்ள போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க் இருக்குமா? வேகன்சி இருந்தா கால் ஃபார் பண்ணுவாங்க, அப்ப வாங்க. தேங்க்யூ. நீ என் வீட்டு இளவரசிடா. புகுந்த வீட்டுக்கு போய் ராணி மாதிரி சந்தோஷமா இருக்கணும். நீங்க சொன்னது எல்லாமே பொய்ப்பா. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா நான் ஒண்ணுமே இல்லைன்னு இப்பதான்ப்பா தெரியுது. கொஞ்சமாச்சு எனக்கு வெளி உலகத்தை பத்தி சொல்லி வளர்த்துருக்கலாம்லப்பா. எனக்கு இங்க எல்லாமே பயமா இருக்குப்பா. என்ன சிபி, உனக்கு ஓகேவா? யா ஜானு, ஓகே. உன்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யா, புரிஞ்சது. என்னை எவ்வளோ சீக்கிரம் இங்கிருந்து ரிலீவ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிலீவ் பண்ணிடு. யா. இன்னையில இருந்து நான் கலந்துக்கிற எல்லா மீட்டிங்லயும் நீயும் கலந்துக்கணும். இனி நான் எடுக்க போற எல்லா டிசிஷன்லயும் உன்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். இங்க என்ன நடந்தாலும் அது உனக்கு தெரியணும். உனக்கு தெரியாம இங்க எதுவுமே இனி நடக்க கூடாது. அப் டு டேட் எல்லாமே உன்னோட ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு நான் உன் கூட தான் இருப்பேன். அதனால உனக்கு பாதி பர்டன் தான். எல்லாத்தையும் நான் உனக்கு ஸ்ட்ரீம் லைன் பண்ணி கொடுத்துடுறேன். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே? ஓகே ஜானு. இன்னும் ஹாஃப் அன் அவர்ல ஒரு மீட்டிங் இருக்கு. உன்னை நான் அங்க மீட் பண்றேன். யா. மேனேஜர், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? எல்லாம் பண்ணிட்டேன் மேடம். ஓகே. வாங்க மேடம். சொல்லு மச்சி, எங்க இருக்க? ஆபீஸ்ல. பாருடா, பொறுப்பான பிள்ளை ஆயிட்டா. ஆபீஸ்லாம் போற? ஹேய், இப்ப நீ எங்க இருந்தாலும் 10 நிமிஷத்துல நம்ம ஃபுல் செட்டப்போட இங்க இருக்க. ஓகேவா? ஃபுல் செட்டப்போட ஆபீஸ்லயா? ஆமாடா, சீக்கிரம் வா. I'm expecting you in another 10 minutes. Okay? இந்த உடனே வந்துட்டேன்.